ஒரு ஒரு பதிவு சொல்கிறேங்க. ஒரு பொண்ணுக்காக நீங்கள் போய் வெயிட் பண்ணி அந்த டீ கடையோ, பஸ் ஸ்டாப்போ அந்த பொண்ணு வர டைமில் பஸ் ஸ்டாப் நிற்கிறது, வெயிட் பண்ணுறீங்க அதெல்லாம் வேணாங்க. ஏன்னா உங்கள் வேலையை இருந்து வேலையை பாருங்கள். அந்த பொண்ணு வேலை கேட்டால் போய்ட்டு அந்த பொண்ணு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பொண்ணுக்காக நீ வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் வேலையை நீங்கள் கெடுக்குறீங்க. உங்கள் இதுவும் ஃப்யூச்சர் இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும், எல்லாம் வேஸ்ட் ஆகும். டைம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கரெக்டாக இருக்குங்க. அந்த டைம் கரெக்டாக பண்ணால் தான் அந்த பின்னாடி யூஸ் ஆகும். டைம் போயிடுச்சுன்னா ஒன்றும் முடியாது. நாள் போயிடுச்சுன்னா வேலைக்கு ஆகாது. நாள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் நாளுக்குள்ளே சம்பாரித்து ஒரு இது இப்படி ஒரு நாள் வேலைக்கு போனால் உங்கள் வேலை கற்றுக்க முடியாது. 2 நாள் வேலைக்கு போகணும், 3 நாள் வேலைக்கு போனால் அந்த வேலையை நீங்கள் கற்றுக்க முடியாது. வேலைக்கு போய் வேலை கற்றுக்கிட்டு நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க. பொண்ணு பின்னாடி சுற்றி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன். பாருங்கள், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெண்ணை பின்னாடி சுற்றி உங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. உங்கள் வேலை இருந்தால் தான் பொண்ணுங்களாம் உங்களை பார்ப்பாங்க. ஏன்னா பார்க்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன். பொண்ணுங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க.